கடவுளை நான் எப்படி காண்பது? இவ்வளோ அழகா இருக்க இந்த அனுபவம்லாம். சரி, உட்காந்துக்கோனா பார்க்கலாம், அந்த கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் அடுத்த கட்டத்துக்கு போயிடும். இப்படியே இருக்கோமே, கடவுள் யாருன்னு அனுபவிக்க வேண்டாமா? அந்த உண்மையை நான் ரசிக்க வேண்டாமான்னு தோணும். இந்த 8 ஸ்டேஜ் கடந்தவங்களுக்கு தோணும். அப்போ மேல கணக்கு ஒன்று இருக்கு. அங்க கணக்கு பார்ப்பாங்க. என்ன பண்ண? அவன் எனக்கு ஆண்டவன், நான் அவனுக்கு அடிமை. ஒரு புள்ள ஞான சம்பந்தர் அப்படி கடக்குது இல்ல, அவன் அப்பா, நான் புள்ள. இதான் ஞான கிரியை. இது மாணிக்க வாசகர் கொண்டு வந்தப்பா. அது என்ன தெரியுங்களா? இதுதாங்க. இத நடத்துறதுக்கு தான் இந்த தேகம் எடுத்து இங்க வந்திருக்கோம் நம்ம. சரியை என்பது பக்தியின் ஆரம்ப நிலை. பக்தி ஆரம்பிக்குது எப்படி? இப்போ ஒரு சாமி இருக்கு, எனக்கு மேல ஒரு சக்தி இருக்குதுப்பா, சாமி ஒன்று இருக்குதுப்பா அப்படின்னு இப்படி கும்பிட்றான் பார்த்தீங்களா? அது பக்தி. அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அதில் 4 இருக்குன்றார். 4 ஸ்டேஜ் இருக்கு. அந்த சரியிலே 4 ஸ்டேஜ் இருக்கு. அந்த 4 ஸ்டேஜுக்குள்ள சப்ஸ்டேஜஸ் இருக்கு. சரியையில் சரியை, கிரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம். இந்த சரியையிலையும் சரியை இருக்கு, அதாவது லேசா. அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் அந்த பக்தியில் கொஞ்சம் ஆழம் போவாங்க தெரியுங்களா? போவாங்க இல்லையா? ஒரு ஸ்லோகம் படிக்கணும்ப்பா, நான் ஸ்லோகம் படிக்காமல் போக மாட்டேன்ப்பா, அது குளிக்காமல் நான் செய்ய மாட்டேன். கொஞ்சம் சரியில் யோகம், கொஞ்ச நேரம் அப்படி எல்லாம் பூவெல்லாம் போட்டு அப்படி கொஞ்ச நேரம் உட்காந்து கண்ணை மூட்டு. சரியில் ஞானம், அது அப்படியே பண்ணும்போது கொஞ்சம் மனசு அப்படியே லேசாக அலறா மாதிரி ஆகுது. சரி, அது அந்த மாதிரி புரியுதுங்களா? அந்த பக்குவ நிலை. 2வது கிரியை என்பது என்னன்னா, கொஞ்சம் அந்த மேல்மட்ட நிலை. பக்தியில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போவாங்க. ஏன் கடவுள் இப்படி கும்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு அவனுக்கு கோயிலுக்கு போய் ஏதாவது சேவை செய்யலாமே? போய் அங்கே புல் பிடுங்கி போடுறது, அங்கே இருக்கிற அழுக்குகளை துடைக்கிறது, போய் ஒரு மாப் போட்டு வர்றது, ஏதோ இறைவனுக்கு செய்யணும். அது கிரியையில் சரியை, வேலை செய்யுது. அப்புறம் கிரியையில் கிரியை, வேலை செய்யறதுலையே ஆன்மா உள்ள பிரயாணிக்கும். அப்படியே பாட்டு பாடிக்கிட்டு இறைவா, சும்மா வேலை செய்ய மாட்டாங்க. அது ஒரு பாவம், உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் விளக்கம் கொடுக்க முடியாது. கிரியையில் கிரியை உள்ள நடக்கிற ஒரு கெமிஸ்ட்ரி. எப்போ நம்ம ஒரு பொருளை வேக வைக்கிறோம், ஒரு விதை போடுறோம், அந்த விதை எப்போ முளைக்குதுன்னு எப்போ சொல்ல முடியும்? ஒரு நீர் கொதிக்க வைக்கிறோம், அது 100 டிகிரி சென்டிகிரேட் எப்போ ஆகணும், எப்போ சொல்ல முடியும்? அந்த நீர், அந்த நெருப்பு, அந்த போடுற நெருப்பு காத்தடிக்காமல் இருக்கா, இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா? அது எப்போ வேணாலும் கொதிக்கலாம். 100 டிகிரி ஆனால் அது கொதிச்சிடும். பட் அதுக்கு முன்னாடி எவ்வளோ விஷயம் இருக்கு. ஒரு மலர் எப்பொழுது மலரும் என்று எப்படி சொல்ல முடியும்? ஒரு கனி எப்பொழுது கனியும்? இப்போ நீங்கள் மாமரத்திலேயே பழமரம் பார்க்கிறீர்கள், ஒரே நேரத்தில் தான் பூ விடும், பிஞ்சு, காய், கனி. ஆனால் எல்லாம் ஒரே நேரத்தில் பழுத்துருதா? நேற்று கூட செங்காயா பார்ப்போம், திடீர்னு பார்த்தா பழுத்துருக்கும். ஆனால் அது கூடயே பழுக்கிறதுக்கு தயாராக இருந்தது, கொஞ்சம் பழுக்காமல் வெம்பி போயிருக்கும். ஸோ இது எப்பொழுது என்ன அதற்குள் நடக்கும் என்று சொல்ல முடியாது. அதுபோல் நமக்குள் இந்த ஞான பழம், பக்தி பழம் பழுப்பதற்குள் என்னென்ன மாற்றமோ நடக்கும். அதைத்தான் அந்த சப்ஸ்டேஜஸ். கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம். அப்படியே கூட அந்த மாப் போடும்போது, இல்லை வேலை செய்யும் பொழுது, இல்லை ஒரு திரி போடும்போது, எண்ணெய் ஊற்றும் பொழுது, அந்த இறைவனுக்கு சேவைகள் செய்யும் பொழுது வேற எந்த மெடிடேஷன் பண்ணாமல் கூட உள்ளே போயிடலாம். இருக்கு, பண்ண முடியுமா இல்லையா? ஒரு பூ போடும்போது கூட நம்ம பக்தியாக போட்டிங்கன்னா அது கூட நீங்கள் தனியாக தியானம் பண்ண வேண்டியதில்லை. கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம், அதுவும் அடுத்த கட்டத்துக்கு உங்களை கூப்பிட்டு போகும். ஞானம் அதில் கூட கிடைக்கும். இது 8வது நிலை. அதற்கு பிறகு யோகத்தில் சரியை. ஏன் கடவுளை
நான் எப்படி காண்பது? இவ்வளோ அழகாக இருக்க இந்த அனுபவம்லாம். சரி, உட்காந்து கொஞ்ச நேரம் பார்க்கலாம், அந்த கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் அடுத்த கட்டத்துக்கு போயிடும். இப்படியே இருக்குமே, அந்த கடவுள் யாருன்னு அனுபவிக்க வேண்டாமா? அந்த உண்மையை நான் ரசிக்க வேண்டாமான்னு தோணும். இந்த 8 ஸ்டேஜ் கடந்தவங்களுக்கு தோணும். ஒரு சிலருக்கு எடுத்தவொடனே தோணும். அது பண்பட்ட ஆத்மா, பல பிறவிய கடவுளை தேடிய ஆத்மா. அப்போ அது என்ன பண்ணும்? ஏன் தெரியுங்களா இது சொல்கிறேன்? கடவுளை தேடி, நம்ம கடவுளை தேடுறதுக்காக மட்டும்தான் பிறந்திருக்கோம். கடவுளாக மாறுவதற்காகவும். கடவுளை தேடணும், கடவுளை அறியணும், கடவுளாகவே மாறணும். வேறு எதுக்காகவும் மாற்றுக்கருத்தே இல்லாத ஒரு ஆன்சர். ஆனால் நம்ப மாட்டோம். நம்ம எதுக்கு பிறந்தோன்னா கடவுளாக மாறுவதற்கு பிறந்திருக்கிறோம். வேறு இந்த வாழ்க்கைக்கு எந்த பொருளும் இல்லை. நீங்கள் வேணால் ஏன் பிறந்தன்னு கேள்வி கேட்டுகிட்டே போனீங்கன்னா சாகிறதுக்கு பிறந்தோம். அப்போ சாகிறதுக்கு தான் பிறந்தோன்னா ஏன் பிறந்தோம்? எல்லாரும் செத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ நான் ஏன் பிறந்தேன்? அப்போ சாக தான் பிறந்தேன்னா அப்போ நான் பிறந்ததுக்கு ஏதோ காரணம் இருக்குது. இதுதான் சொல்கிறேன், காரணம் இல்லாமல் எந்த காரியமும் இல்லை. அப்போ இந்த ஆன்மாக்களுக்குள்ள பதிவு இருக்குது, நான் மரணமில்லா பெருவாழ்வாகிய கடவுளாக மாறுவதற்கு தான் இறைவன் என்னை பணிக்கிறார். இதுக்கு தான் என்ன அனுப்புகிறாரு. அதனால் அந்த தேடல் வரும் பொழுது தானாகவே இறைவனை அறிய வேண்டும்னு ஆர்வம் இந்த மாதிரி வந்து உட்காந்துன்னு அழுவாங்க. அதில் வந்த ஒரு எந்த ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்கன்னு தெரியல. இல்லைன்னா இப்படி வந்து உட்கார பிடிக்காது. எல்லாரும் வீட்டில் உட்காந்துருக்காங்கல்ல கேள்விப்பட்டவங்கலாம், அந்த குரூப்பில் நீங்களும் இருந்திருப்பீங்க. இன்னமும் வாயம் போகலாம். அப்போ அந்த ஏதோ ஒரு நகர்ச்சி உங்களுக்குள்ளே வந்துடுச்சு. ஒரு கட்டத்துக்கு நகர்வதற்கு இந்த ஆத்மா ஆசைப்படுது. இல்லைன்னா இந்த செவியை எடுத்துன்னு வந்து இப்படி கொடுக்க முடியாது. முதல்ல நம்மால் இறைவன் பணிக்க மாட்டார். ஏன்னா இது பெரிய பாக்கியம். இது நான் சொல்லலை, பட்னத்தடிகள் சொல்றாரு. நீ இங்கிருந்து போகும்போது எதை கொண்டு போவ? ஒன்றும் கிடையாது. தினை அளவாவது செய்த தவம் அறம். திருமூலர் சொல்றார், தினை அளவாவது. திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் புகழோன் விளைக்கும் தவம் அறம் மேற்றுணையாமே. தவமும் அறமும் தான் உங்களுக்கு மேல் துணையாக வந்து நிற்கும். எங்க? நீ போகிற இடத்துக்கு. நீ போகிற இடத்துக்கு எது வந்து உனக்கு மேலே துணையாக வந்து நிற்கும்? நீ செய்த எந்த, இங்கே இவ்வளவு படித்தேன், இவ்வளவு சம்பாதித்தேன், இத்தனை சொந்தம் எனக்கு, என் பதவி, என் அதிகாரம், என் அந்தஸ்து வராது. நீ செய்த தவமும் அறமும் தான் அங்கே வந்து உனக்கு மேல் துணையாக நிற்கும். அப்போ மேலே கணக்கு ஒன்று இருக்கு. அங்கே கணக்கு பார்ப்பாங்க, என்ன பண்ண. ஸோ நாம் எதற்காக வந்திருக்கிறோம் என்றால் தவம் செய்வதற்கும் அறம் செய்வதற்கும் தான் வந்திருக்கிறோம். ஏன்னா மற்ற ஜீவராசிக்கு அது தெரியாது. சரி, அப்போ யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம், 12 ஸ்டேஜ் கடப்போம். இதெல்லாம் கடப்போம். அப்புறம் ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். ஞானத்தில் சரியை ஞான சம்பந்தர், ஞானத்தில் கிரியை அப்பர் சுவாமிகள், ஞானத்தில் யோகம் சுந்தரர், ஞானத்தில் ஞானம் மாணிக்கவாசகர். அது என்ன? ஞானத்தில் சரியை என்ன? இறைவனை தலைவனாகவும், தலைவனா என் ஆண்டவன் அவன், நான் அவனுக்கு அடிமை என்று நினைத்தவர் அப்பர் சுவாமிகள். அவன் எனக்கு ஆண்டவன், நான் அவனுக்கு அடிமை. ஒரு புள்ள ஞான சம்பந்தர் அப்படி கடக்குது இல்லை, அவன் அப்பா, நான் புள்ள. இதான் ஞான கிரியை. ஞானத்தில் யோகம் சுந்தரர், அவன் என் ஃப்ரெண்டு கடக்கிறார். இதுதான் அவன் என் ஃப்ரெண்டு, எனக்கு தோழர் பாவம், சகமார்க்கம், தாசமார்க்கம், சற்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம். இது நடக்கணும் நமக்கு.
முதல்ல இறைவனை எனக்கு ஆண்டவன், நான் அவனுக்கு அடிமைன்ற பாவம் ஃபஸ்ட்டு வரணும். சரணாகதி இது, அடிமை, எனக்கு எந்த கேள்வி முறையும் கிடையாது. அடுத்த பாவம், அவன் என் தாய் அல்லது என் தந்தை, அவனுக்கு நான் பையன், இன்னும் கொஞ்சம் நெருக்கம் வந்துடும். மூணாவது வரணும், டேய் நீ என் ஃப்ரெண்டுட வரணும், அவ்வளோ உரிமைகள் வரணும். நாலாவது தலைவன் தலைவி பாவம். இறைவன் எனக்கு தலைவன், நான் அவனுக்கு தலைவி. இது மாணிக்க வாசகர் கொண்டு வந்த பாவம். அது என்ன தெரியுங்களா? அவனிடத்தில் முழுமையாக நம்மை ஒப்படைப்பது. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, அவனே நான், நானே அவன். இதுதாங்க. இதை நடத்துறதுக்கு தான் இந்த தேகம் எடுத்து இங்க வந்திருக்கோம் நம்ம. தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ளவும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும்.